Hi friends, welcome to Daiva's Great channel. நான் இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1/2 கிலோ கேரட் வாங்கியிருக்கேன். நல்லா மேலேயும் இந்த கீழ் பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேரட். அப்புறம் அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு ஜீனி போடுறேன். ஏன்னா கேரட்டு இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் 1/4 கிலோ அளவுக்கு ஜீனி, 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். நெய் வேணும் அதுக்கு. அப்புறம் 2 உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இனிப்போட டேஸ்ட்டு எடுக்கும். அதனால் உப்பு போட்டுக்கணும். இதை நல்லா இந்த திருப்பலையில் துருவி எடுத்துக்கணும். இந்த முந்திரி பருப்பை நெய்யில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். செவக்காய் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த துருவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கேரட்டு, இந்த மாதிரி 1/2 கிலோ கேரட்டையும் துருவி எடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஜீனி நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னாக்கா 300 கிராம் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். இந்த கேரட் மேலே ஜீனி போட்டுட்டு அதில் ரெண்டே ஒரு கல்லுப்பு போட்டிருக்கேன். அப்புறம் தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நல்லா வேக விடணும். 3 விசில் விட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு திறந்துருக்கேன். திறந்தோன்னே இவ்வளவு தண்ணி நிற்கிது இதில். ஏன்னா நம்ம 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஜீனி போடணும். ஜீனி தண்ணி விடும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணி ஜீனி பாகம் ஆகிற வரலும் வத்துற வரையிலும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா இதை நசுக்கி விடணும். கேரட்டை நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இந்த தண்ணி வற்றினோன்னா வற்றட்டும். அது வரலாம் அடுப்பே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நல்லா முந்திரி பருப்பை நல்லா செந்நிறமாக பொரிச்சு வச்சுருக்கேன். ஜீனி பாகு வற்றி கேரட்டோட சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டு தேவையான அளவு நெய் போட்டு வைக்கிட வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா சுருண்டு வர மாதிரி கலக்கிக்கணும். டேஸ்டியான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கேரட் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.